நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்ற ஒரு சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குகிற சட்டமூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட வரைவை உட்புகுத்துவது எந்த காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் 2 தடவைகள் 2 வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வரைவுகள் வந்த வேளைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதுக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள். நான் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம், நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். ஆனால் கொண்டு வரப்படுகிற வரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம். அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வர மறுத்தவர்கள். ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான 25 மாவட்டங்களிலையும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலையும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகீழாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதில் இருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு அறிவிப்போம்.